முன்னதொரு காலத்தில் பேய்களின் நடமாட்டத்தை மக்கள் பெரிதும் நம்பி வந்தனர். தற்போது பேய்கள் உள்ளதா இல்லையா என்ற சர்ச்சை மேலோங்கி வருகிறது. இந்நிலையிலும் பேய்கள் நடமாட்டம் உள்ளதாக ஒரு சில இடங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆவி நடமாடுவதை நம்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக பன்கர்ஹர் கோட்டையை பற்றி தெரிந்திருக்கும். ஆம் நேயர்களே, ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் அமைந்துள்ள பன்கர் என்ற இடம் இந்தியாவில் ஆவிகள் நடமாடும் இடங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. இங்கே தொலைந்து போனவர்களை கண்டுபிடிக்க முடிவதில்லையாம். அதனால் பன்கர் கோட்டை நுழைவாயிலில் மாநில அரசு எச்சரிக்கை பலகை ஒன்றை தொங்கவிட்டுள்ளது. அடுத்ததாக இந்தியாவில் ஆவிகள் நடமாடும் இடங்களில் ஒன்றாக ஐதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபில்ம் சிட்டி சுட்டிக்காட்டப்படுகிறது. போர்க்களத்தில் வீரர்கள் மடிந்த இடத்தில் இந்த ஃபில்ம் சிட்டி கட்டப்பட்டுள்ளது. அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்கள் ராமோஜி ஃபில்ம் சிட்டியில் பேய்கள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகின்றனர். குஜராத் மாநிலத்தில் உள்ள டுமாஸ் கடற்கரையில் ஆவிகள் சுற்றித் திரிவதாக மக்கள் நம்புகின்றனர். இந்த கடற்கரைக்கு இரவு நேரத்தில் வருபவர்கள் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த கடற்கரையில் மனித சடலங்கள் எரிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேற்கு வங்கம் குர்சியாங் என்ற இடத்தில் அமைந்துள்ள டவ் மலையில் உள்ள பள்ளி மற்றும் காட்டில் பேய் நடமாட்டம் இருப்பதாக நம்பப்படுகிறது. அங்கு நடந்துள்ள பல கொலைகளும் மக்களிடம் பீதியை கிளப்பியுள்ளது. பெங்களூருவில் உள்ள செயின்ட் மார்க்ஸ் சாலையில் உள்ள பேய் வீடு இந்தியாவில் ஆவி நடமாடும் முக்கிய இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கே மர்மமான முறையில் நடக்கும் செயல்கள் இந்த இடத்தை சுற்றி பல கதைகளை கிளப்பியுள்ளன. ஆவி நடமாடும் முக்கிய இடங்களில் ஒன்றாக கூறப்படுவது டெல்லி கண்டோன்மெண்ட் ஆகும். அடர்ந்த பசுமையான அந்த காட்டில் பேய் நடமாட்டம் உள்ளதென்று நம்பப்படுகிறது. வெள்ளை சேலையில் ஒரு பெண் உடன் பயணிக்க உதவி கோருவதையும் நடந்து செல்பவர்களை அந்த பெண் முந்தி செல்வதையும் பலர் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. புனேவில் உள்ள ஷனிவார்வாடா கோட்டையில் இரவு நேரத்தில் ஒரு பையனின் அலறல் சத்தம் கேட்குமா? இங்கே நிலவும் கதைகளின்படி 13 வயது இளவரசன் தன் உறவினர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டதால் இக்கோட்டையில் பேய் நடமாட்டம் உள்ளதாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று பேய் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் ஆவிகள் நடமாடுகிறது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த சில ஆவி செயல்களை பயணிகளும் பணியாளர்களும் பார்த்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயம் மற்றும் மாநிலத்தின் 4வது பெரிய புலிகள் சரணாலயமான இங்கே ஆவிகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே தானாக கண்ணாடி விளக்கு காற்றில் பறப்பதாகவும் நெடுஞ்சாலையில் ஆவிகள் நடமாடுவதாகவும் கூறப்படுகிறது. இதுவே இந்த சரணாலயத்தை ஆவி நடமாடும் இடமாக மாற்றியுள்ளது.